இந்திரன் மனைவி இந்திராணி ஒரு கிளிய ஆசையா வளர்த்தாங்க. ஒரு நாள் அந்த கிளி நோய்வாய்ப்பட்டு இறக்குற தருவாயில இருந்தது. உடனே இவங்க இந்திரனை பார்த்து, இந்த கிளி இறக்குற தருவாயில இருக்கு, அதை எப்படியாவது காப்பாத்துங்க. கிளி இறந்து போயிடுச்சுன்னா நானும் சேர்ந்து இறந்துருவேன்னு சொல்றாங்க. உடனே இந்திரன் பிரம்மாவை பார்த்து நடந்ததெல்லாம் சொல்றாரு. அதுக்கு பிரம்மா சொல்றாரு, உயிர்களை படைக்கிறது நான் தான், ஆனா அதை காப்பாத்துறது விஷ்ணுவோட தொழில். அதனால அவரை போய் பார்த்து நம்ம இந்த கிளியை காப்பாத்த சொல்லி கேட்கலாம் வான்னு இவங்க 2 பேரும் போய் விஷ்ணுவை பாக்குறாங்க. விஷ்ணு சொல்றாரு, உயிர்களை காப்பாத்துறது நான் தான், ஆனா அந்த கிளி இறக்குற தருவாயில இருக்கு. உயிர்களை எடுக்கிற சிவனை பார்த்து நடந்ததெல்லாம் சொல்லி இந்த கிளியை காப்பாத்த சொல்லலாம் வாங்கன்னு இவங்க 3 பேரை சேர்ந்து சிவனை பாக்குறாங்க. சிவன் சொல்றாரு, உயிர்களை எடுக்கிற தொழில நான் யமதர்மன் கிட்ட கொடுத்துட்டேன். நம்ம எல்லாரும் போய் யமனை பார்த்து இந்த விஷயத்த சொல்லலாம் வாங்கன்னு இவங்க 4 பேரை சேர்ந்து யமனை போய் பார்க்கறாங்க. இதை கேட்டதும் யமன் சொல்றாரு, எல்லா உயிர்களோட ஆயுளையும் ஓலைகள்ல எழுதி அதை ஒரு அறையில கட்டி விடுவேன். அது என்னைக்கு அருந்து விடுதோ அன்னைக்கு அந்த உயிர் இறந்து போயிடும். அதனால கிளியோட ஓலையை எடுத்து மாத்தி எழுதலாம் வாங்க அப்படின்னு இவங்க 5 பேரை சேர்ந்து அந்த அறைக்குள்ள நுழையிறாங்க. இவங்க எல்லாரும் அந்த அறைக்குள்ள நுழைஞ்சதுமே ஒரு ஓலை அருந்து விழுந்துடுது. அந்த என்ன ஓலைன்னு எடுத்து பார்த்தா அது அந்த கிளியோட ஓலை தான். அதுல என்ன இருக்குன்னா, இந்திரன், சிவன், பிரம்மன், விஷ்ணு, யமன் இவங்க 5 பேரும் ஒன்றாக இந்த அறைக்குள்ள வரும்போது இந்த கிளி இறந்து போயிடும் அப்படின்னு எழுதி இருந்தது. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, படைச்சவனே நினைச்சா கூட ஆயில மாத்தி எழுத முடியாது. அதனால வாழுற காலம் வரைக்கும் சந்தோஷமா வாழ்வோம்.